சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நம்ம நன்றி இல்லாத பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பக்தன் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் தேவைகளை சந்தித்தார், என்னை உயர்த்தினார், அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இன்று பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். திருமண காரியங்களை நடத்தி இருக்கிறார். வீடுகளை உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க போகும்போது வரும்பொழுது நீங்க செபித்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே. நாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்றதே கிடையாது. பிரியமான தேவச்சனமே, நாம் ஆலயத்துக்கு போவோம், வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு ஸ்தோத்திர பலி கொடுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார், என் தேவன் எனக்கு பலனை கொடுத்தார். எல்லாருமே என்னை கைவிட்டு போனாங்க, எல்லாருமே எனக்கு யாருமே உதவி செய்யல, என் இயேசு என்னை கைவிடல, என் இயேசு எனக்கு பாதுகாத்தார், என் தேவைகளை சந்தித்தார் என்று நீங்க ஆண்டவருக்கு உண்மையாய் ஸ்தோத்திர பலி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். அந்த ஸ்தோத்திர பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்னும் உங்களுடைய தேவைகள் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ நீங்க ஸ்தோத்திர பலி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஸ்தோத்திர பலியை எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய தேவனுக்கு உண்மையாய் நன்றி உள்ள பிள்ளைகளாய் நம்ம வாழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திர பலி கொடுப்போம். கர்த்தர் அதுல பிரியமா இருந்து இன்னும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த இரட்சகர் வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, ஸ்தோத்திர பலி கொடுங்க. கர்த்தர்